திருமகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய பெயராலே அன்பான வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறித்தாக்கிக் கொள்கிறேன். நம்புங்கள், செல்லுங்கள், நல்லது நடக்கும் என்ற இந்த திருத்தல வாக்கிற்கு இணங்க நம்பிக்கையோடு நாம் எல்லா வழிபாடுகளிலும் பங்கேற்று வருகிறோம். இன்றைய திருப்பலியில் நாம் சிறப்பாக இந்த உலகில் இருக்கிற இந்த தொற்று நோய் முற்றிலும் நீங்க வேண்டும் என்றும் இன்னும் பல்வேறு நோய் நொடிகளினால் துயர்வுறுகிற அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து நலம் தர வேண்டும் என்றும் இன்னும் சிறப்பாக இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், பல்லுயிர் பெருக்கம் இங்கே சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கின்ற ஒட்டல், சிறுகுளம், இறை மக்கள், குடும்பங்கள் அனைவருடைய நலனுக்காகவும் இந்த திருத்தொகை இன்றைய மைய சிந்தனையான மண்ணுயிர்களை காப்போம். எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறார், இயற்கையில் இறைவனை இருக்கிறது என்பதை உணர்ந்து மண்ணுயிர்களை காக்கின்ற நல்ல கருமையாக நாம் விளங்க வேண்டும், வாழ வேண்டும், இயற்கையை அன்பு செய்து வாழ வேண்டும் என்கின்ற அருள் வரங்களுக்காக திருப்பலியை நாம் சிறப்பாக செல்வோம். தகுதியோடு நாம் பங்கேற்க தடையாக இருக்கிற நமது குறைபாடு, இயற்கைக்கு எதிராக நாம் செய்திருக்கின்ற நம்முடைய தவறுகள், அது நெகிழி பயன்பாடாக இருக்கலாம், இயற்கையை மதிக்காததாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு அந்த குறைபாடுகளுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவருடைய மன்னிப்பை மன்றாடுவோம். ஆண்டவருடைய புனித தீர்த்தம் நம்முடைய வாழ்வையும் இந்த உலகை புதுப்பிக்க வேண்டும், மண்ணுயிர்களை காப்பாற்றுகின்ற அருளை தர வேண்டும் என்று சிறப்பாக வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தில் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானோம். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது திருநாளாகி இன்று உமது அருட்காவலை பெற வேண்டும். வாழ்ந்து தரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமையில் அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணிவரும் உமது நீரை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளர அது இவ்விடமிட்டு இறைவாக்கினர் எலிசா வழியாக கருதி உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவர்த்தத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோடின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்கிறார்கள். உம் தூய ஆவியால் நிறைந்து எங்களை இடையாக காத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீண்டும் பிள்ளைகளுக்குரிய உரிமை வழங்கினேவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவோடு கண்டோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலை நிலையான உரிமை பேச்சையும் தருவீராக. உமோடு தூயாமையாரை ஒன்றையில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் தொடக்கங்களிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 13 முதல் 19 முடிய. அவருக்கு 601 வயதுள்ள ஆண்டின் முதல் மாதத்தில் முதல் நாள்
நற்செய்தி பிரிவு 6 இறை சொற்றொடர் 43 தொடங்கி 45 லூக்கா நற்செய்தி பிரிவு 6 இறை சொற்றொடர் 43 தொடங்கி 45. கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை மதிப்பாலும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாலும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயதிலிருந்து தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, கோடி அற்புத பதவி புனித அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, அரசின் விதிமுறைகளுக்கு ஏற்ப கோடி அற்புத பதவி புனித அந்தோனியாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை உங்களுக்கெல்லாம் இது பங்கின் திருவிழாவாக இருக்கலாம். ஆனால் செங்கோட்டையில் இருந்து பேட்டை வரை உள்ள மக்களுக்கு இந்த அந்தோனியார் ஒரு குலதெய்வம். எங்க மக்கள் அடிக்கடி கேட்பாங்க, குலதெய்வம் கோயில்களே திறப்பு கேட்பார்கள். பிரியமானவர்களே, எங்களுடைய பங்கை காப்பது, எங்களுடைய இல்லத்தை காப்பது கல்லை குறிச்சி கோடி அற்புத பதுமை புனித அந்தோனியார் என்று சொன்னால் அது நீதான். அப்படிப்பட்ட புனிதருடைய திருவிழாவை இந்த காலகட்டத்தில் நாம் அர்த்தம் தரும் வகையில் கொண்டாடுவது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியை, இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை இன்னும் பிற மக்களுக்கு எடுத்துக்காட்டுவதாக இருக்கின்றது. மண்ணுயிர்களை காப்போம். தந்தை மைக்கேல் அவர்கள் முன்னுரையிலே மிக தெளிவாக சொன்னார்கள். பண்படுத்த, பயன்படுத்த கடவுள் நமக்கு சொன்ன அற்புதமான கட்டளை. ஒருவேளை இந்த 2 கட்டளைகளையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தோம் என்றால் இந்த தொற்று நோய்களுக்கு நாம் ஆளாக இருக்க மாட்டோம். நாம் மண்ணை நேசித்தோம் என்றால் நமக்கு என்று ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைத்திருக்கும். நாம் மண்ணை நேசிக்கவில்லை. கடவுள் சொன்ன அற்புதமான வார்த்தை, நீங்கள் இந்த நிலத்தை பண்படுத்துங்கள், பல்வி பெருகி மகிழுங்கள் என்று சொன்னார். கடவுள் கொடுத்ததை மறந்துவிட்டு கடவுள் கொடுத்த அந்த அற்புதமான நிலத்தை நாம் பாழாக்கிவிட்டோம். இந்த நாளிலே நாம் அதற்கான வேதனையை நாம் அனுபவித்து வருகின்றோம். இன்றைய திருப்பாடலை பாடினோம். சீயோனில் ஆண்டவரை ஒரு பாடல் இசைப்பது எவ்வளவு நல்லது. நீர் மலைவளத்தை கொடுக்கின்றீர், மண்ணை பரவால் அடித்து எங்களுக்கு தேவையான எல்லா விதமான விளைச்சலை கொடுக்கின்றீர். ஒவ்வொரு முறையும் பொங்கல் நாம் கொண்டாடுகிறோமே, இந்த விழாவுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் கடவுளை நேசிக்கின்றோம், கடவுள் படைத்த இந்த உலகத்தை நாம் நேசிக்கின்றோம். கடவுளை நேசிக்கிறோம் என்றால் கடவுள் கொடுத்த இந்த அழகிய பூமியை நாங்கள் அவருக்கு ஏற்ற முறையில் பண்படுத்த, பயன்படுத்த எங்களுக்கு கடமை இருக்கிறது, எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்காக கடவுள் கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக, அந்த மேற்றிற்காக எல்லா உயிர்களும் கடவுளால் உருவாக்கப்பட்டது, கடவுளால் படைக்கப்பட்டது. அவர் அந்த ஒவ்வொரு உயிருமே கடவுளுடைய மாட்சியை, மகிமையை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. காலையில் பறவை இனங்களை பார்க்கலாம், தன்னுடைய ஒளிகளால் கடவுளை பெருமை
தன்னுடைய ஒளிகளால் கடவுளை மாற்றிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. மனிதர்களாகி நாம் எழுந்து நிற்கின்ற பொழுது, காலையில் எழுகின்ற பொழுது நாம் கடவுளை மாற்றிப்படுத்துகின்றோமா? சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்பு என்ற வார்த்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அன்பு தீங்கி நினைக்கவோ தீங்கி இழைக்கவோ இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சல் தராது, மாறாக அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்கள் அவருடைய போதனையை கேட்க வருகிறார்கள். போதனையை கேட்க வந்த மக்கள் அங்கிருந்த செடி கொடிகள் புல்பூண்டுகள் அனைத்தையும் இடித்து நாசமாக்கி விடுகிறார்கள். அந்தோனியார் போதித்த பின்பு வெளியே வந்து பார்க்கின்றார். அங்கு எல்லா செடிகளும் எல்லா புல்பூண்டுகளுமே மனிதர்களால் மிதிப்பட்டு வறண்டு போய்விடுகின்றன. அந்தோனியார் பார்த்து கண்ணீர் விடுகின்றார். அவர் தந்தையாம் கடவுளிடத்தில் ஜெபித்து மீண்டும் வாழ்ந்து கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் அந்தோனியாருடைய பிள்ளைகள் என்றார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உணர்வு இருக்கின்றது, உயிர் இருக்கின்றது. கடவுளுடைய படைப்பை அது மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு நாம் வாழ்ந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அதே போல நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? எல்லாரையும் பாரபட்சமில்லாமல் அன்பு செய்வது. மனிதனுக்கு ஒன்று, விலங்குக்கு ஒன்று, அல்லது செடிகளுக்கு ஒன்று என்ற அன்பு என்பது எல்லாருக்கும் பொருத்தமான ஒன்று. ஒரு சில பேர் இந்த செடி கொடிகளை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார்கள். என்ன காரணம்? இந்த இயற்கை வழியாக நான் கடவுளை காண்கிறேன். அசிசியா அதைத்தான் சொன்னார். அவர் இயற்கையை தன்னுடைய சகோதரனாக சகோதரியாக பார்த்தார். நாமும் அந்த நிலைமைக்கு வருகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்மளுதான் உண்மை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்டிலே நற்செய்தி வாசகத்திற்கு வரலாம். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. பிரியமானவர்களே, மரங்களை பற்றி நாம் நன்றாக அறிவோம். ஆனால் இந்த மரம் கற்றுப்படுகின்றது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய பிள்ளைகள் இருக்க முடியும். ஒருவேளை நாம் விஷமாக இருக்கோம் என்றால், நாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தீயைகளுக்கும் நாம் காரணமாக இருந்தோம் என்றால், நம்முடைய உருவாக்கமும் நம்முடைய பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் நல்ல உள்ளமாகிய கருவூலத்தை பெற்றிருக்க வேண்டும். 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்ற பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இயற்கையோடு ஒப்புரவு செய்யக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒப்புரவு செய்து கொள்ள வேண்டும். அன்று நாத்தான் இறைவாக்கினர் தாவீதின் தவறை சுட்டிக்காட்டியது போல, அதே போல புனித திருமுழுக்கு யோவான் ஏரோதுடைய தவறை சுட்டிக்காட்டியது போல, புனித அருளானந்தர் அந்த மனிதனுடைய தவறை சுட்டிக்காட்டியது போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய அந்த வெளிவேலைகளை குறித்து காட்டியது போல, நாமும் நம்முடைய உள்ளத்தை பயன்படுத்த வேண்டும். இயற்கையோடு இயற்கையாக அந்த இயற்கை எவ்வளவு பலன் தருகின்றதோ அதே போல நாமும் பலன் கொடுக்க வேண்டும். என்னை காத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயற்கையை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவருடைய அருள் ஆற்றல் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆசீர்வாதம் நிரப்பட்டும். ஆமென். மட்டும் போதும் என்று உண்மை மட்டுமே நம்பியுள்ள என் திரு அவை தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பும் துணையுமாய் இருந்து நல்ல உடல் உள்ள சுகம் தந்து தர வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உண்மை மாண்டாடுகிறோம். நன்மையின் நடக்கும் இறைவா, பாரத நாட்டின் பல பகுதிகளில் முன்பும் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையில் கிறிஸ்துவில் நிலைத்து நின்று இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்த வரம்பரை என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பின் பரலோகத்திலாக எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறார்கள் அங்கே ஒரு நடுவே நான் இருப்பேன் என்று சொன்னேன். எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருப்பவரை எங்கள் உள்ளத்திலிருந்து நாங்கள் உணர்வுகளை விண்ணப்பங்களாக மன்றாட்டுகளாக உடைய வாதத்தை சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, இரக்கத்தோடு எங்களுடைய குடும்பத்தை ஏற்றுப்பாராக. நீரே எங்களை ஆசீர்வதிக்க எங்களுடைய உள்ளத்தில் நிறைவாக வந்து தங்கிவிடும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரை மாண்புக்குரிய உண்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட உண்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் உண்மையான உணர்வோடு பங்கேற்பது வழியாக நாங்கள் என்றென்றும் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலகங்களுக்கு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு இயேசு கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருவை நினைவு கூறுகிறார்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அன்புசாமி, எல்லா திருநங்கையினர் நம்முடைய கருத்துக்களுக்காக அச்சடிப்போடு இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள், நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மக்கள் ஆகியோரோடு திருவை அன்பின் நிறைவேற்றுகிறார்கள். மேலும் உயிர் தெழுவது நோக்குடன் உயிர் கொள்ளுங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக வழியை ஏற்றவர். எங்கள் அனைவரையும் இரக்கமாய் கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் எங்கள் பாதுகாவலர் கோடியர் புனித அந்தோனியார், இயற்கையின் பாதுகாவலர் புனித அசிசியார் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் கருணையற்று உம் திருமலர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமுள்ள மன்றாடுகிறோம்.
தேவனையாம் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் கட்டளை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாருங்க, அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்நாள் செய்தபடியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றது. செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. இவ்வாறும் அன்பு திருமகனையும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளர்ந்து அவரது வாழ்வில் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்நாள் செய்தவர்களாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. நம்பிக்கையவர்களை நம்முடைய திருத்தலத்தின் திரு நிகழ்வுகளை நாம் வெளியிடுவதற்கும் அந்தோனியாரின் புகழ் பரப்புவதற்கும் வலையொலி யூடியூப் புதுசாக ஒன்று தொடங்கி இருக்கிறோம். கல்வினை புகழ் அந்தோனியார் என்கின்ற புதிய வலையொலி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதன் உறுப்பினராக மாறுங்கள், மற்றவருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள்.
அந்தோனியாரின் புகழை பரப்புகிற கருவிகளாகவும் நீங்கள் மார்கள். திருவிழா நிறைவடைவதற்குள் ஒரு 1000 உறுப்பினர்களாவது அதில் சேர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் திருவழிபாட்டு நிகழ்ச்சிகளை நேரடியில் நாம் உலகம் முழுவதும் செயல்படுத்துவதற்கு அது மிகச்சிறந்த ஒரு தேவையாக இருக்கிறது என்பதை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நீங்களும் அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே போல உங்களை சார்ந்த நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.